அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பொது அறிவு நியூ புக் கோனார் டிஎன்பிசி பொது அறிவு. இவங்க 75 இயர்ஸா இருக்கிறாங்க. தமிழ்ல கைடு இருக்கு, தமிழ்லையும் போட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு டிஎன்பிசிக்கு. இது பொது அறிவு பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் பார்த்தா சிலபஸ் பேஸ்டு இருக்கு, சிலபஸ் பேஸ்டு இருக்கு. இன்டெக்ஸ் பாருங்க. பொது அறிவு, இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அப்ப ஒரே புத்தகத்துல உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸா கொடுத்துட்றாங்க. அப்ப நமக்கு பொது அறிவு பாத்தீங்கன்னா ஒரு 100 பேஜ்லையும், இந்திய புவியியல் ஒரு 40 பேஜிலும், இந்திய வரலாறு ஒரு 40-50 பேஜுக்குள்ளதான் இருக்கும், இந்திய ஆட்சியல் ஒரு 50 பேஜ், இந்திய பொருளாதாரம். அப்ப உங்களுக்கு ஷார்ட்டா படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎன்பிசில எல்லா மாணவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு 99% எல்லாமே தமிழ் கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பா 95 எல்லாமே ஸ்கோர் பண்ணுவாங்க தமிழ்ல. இங்க வேலை எங்க விடுறாங்கன்னா பொது அறிவுல, மேக்ஸும் பொது அறிவு தான். அப்ப அந்த ஏரியாவை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். ஆனா எல்லா மாணவர்களும் நன்றாக படிக்கிறார்கள், மாங்குன்னு படிக்கிறார்கள். ஆனா மெத்தட தெரியாம படிக்கிறாங்க. என்னன்னா ஜிஎஸ் பொது அறிவு பொறுத்தளவு 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க அவங்க. டிஎன்பிசி சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த கொஸ்டின் எங்க இருக்குதுன்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் இருக்கு. அப்ப 10 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்க. நேரடி வினா கேட்கறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நேரடி வினா கேட்கறாங்க. அடுத்தது கூற்று காரணம் கேட்கறாங்க. அடுத்தது கூற்று காரணம் சரியான விளக்கம் கேட்கறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பொருத்துக்கு கேட்கறாங்க. அப்புறம் தவறான இணை கேட்கறாங்க. அடுத்தது சரியான இணை கேட்கறாங்க. கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. அடுத்தது ஏறு வரிசை சொல்றாங்க, இறங்கு வரிசை சொல்றாங்க, அடுத்தது வரிசைப்படுத்த சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஎன்பிசி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் எப்படி படிப்போம்னா பேராகிராஃப் டைப்ல படிப்போம். பேராகிராஃப் டைப்ல படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு போவோம். அப்ப எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம எளிமையா வீழ்த்திடுறாங்க. ஏன்னா அவங்க கூற்று காரணம் வரிசைப்பட்டு கால வரிசை மெத்தடே வேற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி டிஎன்பிசில எப்படி கேட்கறாங்களோ டெஸ்ட் பேட்ச் எங்க இருக்கோ அந்த மாதிரி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். சரி சார், நமக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி நோட்டிபிகேஷன், ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம். அப்ப நமக்கு இருக்கிறது எக்ஸாக்டா ஒரு 150 டேஸ் இருக்கு. இந்த 150 டேஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் ஒரு 100 டேஸ்ல நீங்க சிலபஸ முடிச்சிடணும். எவ்வளவு? 100 டேஸ்ல முடிச்சிடணும். 50 நாள் ரிவிஷன் வச்சுக்கணும். 100 டேஸ் பாத்தீங்கன்னா அது பாடம் படிக்கணும், டெஸ்ட் போடணும், பாடம் படிக்கணும், டெஸ்ட் போடணும். அப்ப இப்படிதான் நம்ம 100 டேஸ ஃபாலோ பண்ணணும். அந்த 50 டேஸ ஃபுல் டெஸ்ட் பார்க்கணும். இப்ப பாருங்களா, எல்லாமே ஷார்ட் கட்டா இருக்கும். ஒரே அரசியல் நிர்ணய சபை தோற்றங்க பாருங்க, அப்படியே ஷார்ட்டா இருக்கும். ஒரு இப்ப இந்திய அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா 6வது வகுப்புல கவர் ஆகுது, 10ஆம் வகுப்புல கவர் ஆகுது, 6ஆம் வகுப்பு லெசன் 2, 10ஆம் வகுப்புல கவர் ஆகுது, 12ஆம் வகுப்புல கவர் ஆகுது. அப்ப அங்கங்க நீங்க படிக்கிறது ஒரு 5 பேஜ்ல நீங்க படிச்சிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. டெஸ்ட்டுக்கு போயிடணும். எடுத்துக்காட்டா இப்ப பாருங்களா, இப்ப கலைவாணி அகாடமி இன்னில இருந்து லைவ் கிளாஸ் போடலான்னு இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இத பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பின் முகவுரை ஒரு பேஜ் தான்.
முடிஞ்சு போச்சு. அப்ப எல்லாமே இந்த மாதிரி ஷார்ட்டா நம்ம படிச்சிடணும். ஒரு 100 டேஸ்ல முடிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் போடணும். டெஸ்ட் போட்டுட்டு நம்ம ரிவிஷன் வச்சிடணும். அப்ப நம்ம கலைவாணி அகாடமி டெஸ்ட் பேட்ச் கொடுக்குது. எப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பின் தவறான இணையை கண்டுபிடிக்கன்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணா, அரசியலமைப்பு தவறான இணை காரணம் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. ஆமா, டிசம்பர் 9, 1940 காலை 11 மணிக்கு டெல்லியில கூட வந்து சார். கருப்பொருள் என்ன? கருப்பொருள் என்னன்னா, தற்காலிக தலைவர். தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான். தற்காலிக தலைவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அந்த அரசியலமைப்பு 1946 அமைச்சரவை தூதுக்குழு என்ன செய்யணும், 389 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 389 உறுப்பினர்கள 15 பெண்கள். அப்ப அந்த 389 உறுப்பினர்ல வயது மூத்தோர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இது எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னா, பிரான்ஸ்ல இந்த மாதிரிதான் வயது மூத்தோர் தான் இந்த மாதிரி எடுப்பாங்க. நம்ம கிராமத்துல கூட ஒரு விழாக்கள்ல கூட பாருங்க, ஒரு கூட்டத்துல கூட நம்ம கிராமத்துல பெரியவங்க தலைமை தாங்குவாங்க. அந்த மாதிரி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வயசு மூத்தவர். சரி, இவரை பரிந்துரைத்தது யாருன்னு கேட்டா, இந்த மாதிரி டாக்டர் தற்காலிக தலைவரை பரிந்துரை ஜே.பி. கிருபாலனி, ஐக்கிய மாகாண சபை. அது பாத்தீங்கன்னா அவருதான் வந்து இவரு ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த மாதிரி அவரே பரிந்துரைக்கிறாரு. அடுத்து துணைத் தலைவர் வி.டி. கிருஷ்ணன் கூப்பிட்டுட்டாங்க. வி.டி. கிருஷ்ணன் துணைத் தலைவர். வி.டி. கிருஷ்ணன் கிடையாது, ஹச்சி முகர்ஜி வி.டி. கிருஷ்ணன் மாச்சாரி. ஏன் வி.டி. கிருஷ்ணன் செட் பண்ணனா கொஸ்டின்? நீங்க ஹச்சி முகர்ஜி வி.டி. கிருஷ்ணன் மாச்சாரின்னு படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அவங்க வி.டி. கிருஷ்ணன் சொன்னோன்னு ஓ ரைட்டுன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிருங்க. நான் அதனாலதான் அங்க வி.டி. கிருஷ்ணன் தவறான இணை. கூற்று 1, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிகள் இந்தி, ஆங்கிலம். அடுத்தது கூற்று 2, நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிகள் இந்திய, ஆங்கிலம் தான். ஆமா, உண்மைதான், இந்திய ஆங்கிலம் தானே. அப்புறம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயுவால தானே பாதிக்கப்பட, ஹைட்ரஜன் கிடையாது. அவங்க ஹைட்ரஜன் செட் பண்ணுவாங்க, ஹீலியம் தான். அப்ப 1, 2 சரி. இந்திய அரசியலமைப்பு பற்றி எது சரியானதுன்னு கேட்கிறாங்க. ஏ, நவம்பர் 26, 1946 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நவம்பர் 26, 1948 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நமக்கு சரியான ஆன்சர் நவம்பர் 26, 1946 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப இந்த மாதிரி நாங்க என்ன பண்றோம்னா, இந்திய அரசியலமைப்பா ஒரு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாரு எப்படி செட் பண்றோம் பாருங்க. ஒரு டெய்லி ஒரு 40 கொஸ்டின் செட் பண்றோம். 40 கொஸ்டினை படிக்க வைக்கணும், எங்களுடைய கடமை. ஜிஎஸ் பொறுத்தவரை ஜிஎஸ் எல்லாரும் கிராமப்புற மாணவர்கள் ஜிஎஸ் எல்லாம் வேலையை விட்டுறாங்க. அதனால எளிமையா ஜிஎஸ்க்கு ஜிஎஸ் மேக்ஸ் கண்டிப்பா டெய்லி தமிழ் 3மே கிளாஸ் எடுக்க போறோம். அப்ப இந்த மாதிரி ஜிஎஸ்ல 40 கொஸ்டின் செட் பண்ண போறோம். 40 கொஸ்டின்ஸ் ஒரு நாளைக்கு 40 கொஸ்டின். அப்ப இந்திய அரசியலமைப்பா ஒரு 40 கொஸ்டின், முகவுரையே அதுல ஒரு 40 கொஸ்டின் செட் பண்ணுவோம். அப்ப ஒவ்வொரு பாடமும் டெய்லி ஒரு 40 கொஸ்டின் உங்களை டிஎன்பிசி தரத்துல எப்படியெல்லாம் 4 கொஸ்டின் செட் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின் வந்துடும். ரைட்டுங்களா? அப்ப 40 கொஸ்டின் படிச்சீங்கன்னா எளிமையா டெய்லி ஒரு இந்த போனார் தமிழ இந்திய அரசியலமைப்பு இங்க பாருங்களா, இதை ஒரு 1/2 மணி நேரமே இல்ல 1 மணி நேரம், ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல படிச்சிடலாம். 1/2 மணி நேரம் படிச்சுட்டு இந்த மாதிரி நாங்க டெஸ்ட் இதுக்கு பேலன்ஸா இதை கொடுக்குறோம். நாங்க இந்த மாதிரி கொஸ்டினா எடுத்து கொடுக்குறோம் நாங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸா எடுத்திருக்காங்க. சரி, ஷார்ட் நோட்ஸா எடுக்கும் போது சில பாயிண்ட் விட்டாலும் விடாது, எல்லாமே கவரா இருக்கு. இதுல எல்லாமே கவரா இருக்குது. சப்போஸ் நமக்கு டெக்ஸ்ட் புக் தான் மெயின்,
அப்ப நம்ம இந்த ஷார்ட் நோட்ஸும் படிச்சோம், ஸ்கூல் புக்ல இருக்கிற அங்கங்க இருக்கிற பாயிண்ட் நாங்க ஒருமிச்சு கொஸ்டினா செட் பண்ணிடுறோம். என்ன காரணம்னா, நீங்க இந்த 5 மாசத்துல 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பண்ணி அங்கங்க தேடி தேடி படிக்கணும். ஜிஎஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், முடிக்க முடியாது, வேலை போயிடும். ஒவ்வொரு மாணவர்களும் வேலை வாங்கணும். ரைட்டுங்களா? இந்த புத்தகத்தின் விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபாய். ஒரு ஜிஎஸ் புக்கு இன்னைக்கு எங்க வாங்கின மார்க்கெட்ல ஜிஎஸ் போயிட்டு வாங்கினா 350 ரூபாய். ஆனா நாங்க என்ன பண்றோம்னா 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் 50 ரூபாய் பண்ணி கொரியர் சார்ஜ் தமிழ்நாடு பாண்டி கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த பொது அறிவு புத்தகம் 300 ரூபாய்க்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. நீங்க மற்றபடி ஜிஎஸ் போயிட்டு நீங்க வாங்கினா 1000, 2000, 2500, 2000க்கு மேல வரும். 1000 ரூபாய் 500 ரூபாய் மேலதான் வரும். அப்படி ஒவ்வொரு புத்தகமா வாங்க வேண்டியதா இருக்கும். அரசியலமைப்புக்கு ஒன்று தனியா வாங்கணும், இது ஜாகிரபிக்கு தனியா வாங்கணும், எல்லாத்துக்கும் தனித்தனியா வாங்கணும். அப்படி வாங்கினா கூட உங்களால அந்த புத்தகத்தை 5 மாசத்துல 100 நாள்ல படிக்க முடியும்னா அது படிக்க முடியாது. எல்லாமே பார்த்தா எல்லாம் வெளியில மார்க்கெட் நம்ம சிலபஸ் பேஸ்டு கொடுத்துருக்கோம் 300 ரூபாய்க்கு. ரைட்டுங்களா? இந்த புத்தகத்தை விற்பது தமிழ்நாட்டிலே முதல் முயற்சியா கலைவாணி அகாடமி என்ன செய்யுதுன்னா, இதுவரை யாரும் செய்யாதது, எந்த நிறுவனமும் செய்யல. தமிழ்நாட்டுல புதிய முயற்சி, புக்கு விற்கிற, இதுல ஏதாவது டவுட் வாங்க கேட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம், சொல்லிக் கொடுக்குறோம். எக்ஸாம் இருக்கு. ரைட்டுங்களா? ஒவ்வொரு டாபிக் கொடுக்குற, இதுல ஏதாவது இந்த புத்தகத்துல கொஸ்டின் பேப்பர் ஏதாவது, இந்த புத்தகத்தை நீங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு டிஎன்பிசி மாணவர்களும் இந்த புத்தகத்தை வாங்கினால் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் நாங்க ஃப்ரீயாவே கொடுக்குறோம். உங்களுக்கு காம்ப்ளிமெண்டாவே புத்தகத்தை வாங்கணும். ஏதாவது இருந்ததுன்னா டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்டா நாங்க கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா தருவோம். ரைட்டுங்களா? எங்களுடைய நோக்கம் எளிமையா படிக்கணும். அப்ப கொஸ்டின் பேப்பர் நாங்க எடுத்து கொடுத்துட்றோம். ஒவ்வொரு இதுக்கும் கொஸ்டின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு கொடுத்துறோம். அப்ப இந்த புத்தகம் இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்ததுன்னா நீங்க எளிமையா 100 டேஸ்ல முடிச்சிடலாம். ஆனா இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா ஒரு 60 நாள்ல டக்கு டக்குன்னு முடிச்சு போயின்னு இருக்கலாம். ஆனா நான் ஒரு எப்படின்னா டெஸ்ட் எப்படி வைக்க போறேன்னா, பாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு பாடம் ஒவ்வொரு பாடமும் தனித்தனி டெஸ்ட் வைக்கிறோம். அரசியலமைப்பா ஒரு முகவுரையா, அரசியல் கூறுகளா, அடிப்படை கடமைகளா, குடியுரிமை, ஒவ்வொரு பாடத்தையும் 40 கொஸ்டின் டெய்லி படிக்க வைக்க போறோம். அப்ப 40 கொஸ்டின் எளிமையா படிச்சிருவீங்க. 40 கொஸ்டின் எப்படி டிஎன்பிசி தரத்துல இருக்குது, டிஎன்பிசி எப்படி தரத்துல இருக்குதோ அந்த மாதிரி படிக்க வைக்க போறோம். நாங்க கூட்டு காரணம் கேட்போம், சரியான விளக்கம் கேட்போம், அடுத்தது பொறுத்துக்கு கேட்போம், தவறான இணை, சரியான இணை, ஏறு வரிசை, வரிசைப்படுத்து, கால வரிசை, இந்த மாதிரி கேட்கும் போது நீங்க டிஎன்பிசி மாதிரியே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். இந்த புக்கையும் படிச்சிடலாம். மற்ற புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் ஸ்கூல் புக் வைஸ் போடுவாங்க. 6வது 7வது 8வது 9வது எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய காசு, அதை படிக்க முடியாது வாங்கினாலும் உங்களால. ஜிஎஸ் பொறுத்தளவு பெரிய ரோல் பிளே பண்ண போகுது இது இந்த வருஷம். இதை முடிக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பா 100% வேலை. இந்த உத்தரவாதத்தை கொடுக்குது கோனார் 100% உத்தரவாதம் கொடுக்குது. ரைட்டுங்களா? அப்ப இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஏதாவது டவுட்னா போன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.